நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். We will be very careful. We will dedicate. We are going to change the definition of political work. கேரளா சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 140 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி 102 இடங்களில் வென்று 10 ஆண்டுகளுக்கு பின் ஆட்சியை கைப்பற்றியது. முதல்வர் பதவிக்கு யாரை தேர்வு செய்வது என்பதில் 10 நாட்களாக காங்கிரசுக்குள் குழப்பம் ஏற்பட்டது. காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் MP, எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த சதீஷன், மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா ஆகியோர் இடையே கடும் போட்டி நிலவியதே இதற்கு காரணம். தேர்தல் ரிசல்ட் வெளியாக 10 நாட்களாக குழப்பம் நிலவி வந்த நிலையில் ஒரு வழியாக சதீஷனை முதல்வராக தேர்வு செய்து காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது. கேரளா முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர். முதல்வர் பதவியை மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக சதீஷன் கூறியுள்ளார். பல மாற்றங்களை செய்ய வேண்டும், புதிய சகாப்தத்தை தொடங்க வேண்டியுள்ளது. இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கு ஏற்ற புதிய கேரளம் உருவாக்கப்படும். அரசியல் பணி என்பதற்கான வரையறையே நாங்கள் மாற்றப் போகிறோம். விளிம்பு நிலை மக்களுக்காக பணியாற்றுவதே முழுமையாக அரசியல் பணியாக இருக்கும். இதில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை என்று சதீஷன் கூறினார். This chief ministership to the people of Kerala. We have offered many things to the people. We are going through the vulnerable situation. We have to make changes. We have to start a new era. I promise to the people of Kerala that there should be a new Kerala. For the youngsters, those who are coming up, the next generation, for the next generation also, we will be very careful. We will dedicate. We are going to change the definition of political work. I hope that political work should be a dedication to the people to change their living standard. கொச்சியை சேர்ந்த சதீஷன் ஒரு வழக்கறிஞர். 63 காங்கிரஸ் MLAக்களில் 47 பேரின் ஆதரவு சதீஷனுக்கு இருக்கிறது. இது தவிர ராகுல் ஆதரவையும் பெற்றவர். பரவூர் தொகுதியில் தொடர்ந்து 6வது முறையாக வெற்றி பெற்றவர் சதீஷன். கடந்த இடதுசாரி ஆட்சியின் போது எதிர்க்கட்சித் தலைவராக சிறப்பாக செயல்பட்டதால் காங்கிரஸில் அதிக ஆதரவை பெற்றார். காங்கிரஸில் கேரளா துணைத் தலைவர், செயற்குழு உறுப்பினர், கொறடா உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகித்துள்ளார்.